Welcome to Bonus Scratch Board. So today we are going to encounter some topics in motion in a straight line. Actually, it's a NCERT class 11th book back questions. Okay. Here is the first question. So in which of the following example the motion can the body be considered approximately a point object? They are asking about point object. So first of all, what is the meaning of point object? Point object, it has to be considered as its size. It is negligible when compared with the distance. இப்போ ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பொருள் ஏதோ தூரத்துல வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட அப்படிங்கும்போது அது வந்து பின் பாயிண்டா என்ன அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம நோக்கி வரும். ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சன், ஸ்டார்ஸ், இதெல்லாம் we are considered as a point object. So even though it is very big, but compared with its distance, it is very far away from us. அதனால அதை பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட் ஹேஸ் ஒன் மோஷன் அட் ஏ டைம், எதர் சர்க்குலரோ இல்லை லீனியரோ. ஐ ஹோப் யூ நோ. ஸோ லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா, சர்க்குலர்னா சர்க்குலர் மோஷன்ல. இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துல ஒன்னா போகுது இல்லையா? இதான் ஒரு மோஷன் இருக்கணும். இப்படி இருந்தா இதை தான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரயில்வே கெரேஜ் மூவிங் வித்தவுட் ஜெர்க்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரயில்வே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேஷன், இது ஒரு ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஸ்டேஷன் வரைக்கும் காமா வித்தவுட் எனி ஜெர்க்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கம்பேர்ட் வித் டிஸ்டன்ஸ், ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு ஆப்வியஸா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். கம்பேர்ட் வித் டிஸ்டன்ஸ் the train is considered as a point object. அதனால this one is a true. We can consider as a point object. அடுத்த cap on a top of a man cycling smoothly on a circular track. ஸோ சர்க்குலர் ட்ராக்ல இங்க பாருங்க, இங்க ட்ரெயின் வந்து லீனியரா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் சர்க்குலர் ட்ராக்ல வந்து ஒரு மேன் வந்து சைக்கிளிங் பண்றாங்க. ஸோ அவனோட கேப் அப்படிங்கிறது அவனோட சைஸை பொறுத்த வின் கம்பேர்ட் அப்படின்னா அந்த கேப் வந்துட்டு இட்ஸ் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அந்த அளவுக்கு பெருசு இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லாம he is in circular motion, so we can consider this also as a point object. And a spinning cricket ball that turns sharply on hitting the ground அப்படின்னா நல்லா ஸ்பின் ஆயிட்டே இருக்கிற பால் ஷார்ப்லி டர்ன்ஸ் ஒன் ஹிட்டிங் த கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட்ல பட்டு டேர்ன் ஆகுது ஷார்ப்லி அப்படிங்கும்போது லைக் அ பிச். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? போயிட்டு இருக்கிற பால் இட்ஸ் டேர்ன்டு, அப்போ சம்திங் இட் கோஸ் டு ரொட்டேஷனலோ இந்த ஸ்ட்ரைட் லைன் தட் லீனியர் மோஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகுது. அதனால இட் கான் கன்சிடர் இட் இஸ் ஆஸ் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் டம்ளிங் பிரேக்கர் தட் இட் ஸ்லிப்ட் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த டேபிள். எட்ஜ் ஆஃப் த டேபிள்ல இருந்து விழும்போது ஆப்வியஸா கீழே விழுந்தது, ஒரு ரொட்டேஷன் பண்ணி தான் விழும். அதனால this is also because both linear and circular are there, so we can't consider this is as a point object. So if you have any doubts, please put in the comment section. If you want any online classes, I am providing online classes for class 10 science for NCERT and class 11 and 12 for physics. You may contact me through the mail ID which is provided in the description. Thank you.